வணக்கம். வெல்கம் டு கலிஃபோர்னியா இணையம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தி மோஸ்ட் ஃபேமஸ் ஐகானிக் சாண்டா மோனிகா பீச் அண்ட் பியருக்கு தான். மற்ற பேரை கம்பேர் பண்ணும்போது இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பீச் கூடவே அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எப்போவுமே ஹாப்பனிங்காக ஏதாவது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி போயிட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளும் உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, வாங்க. இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது தான் வேர்ல்ட் ஃபேமஸ் சாண்டா மோனிகா பியர் சைன். லாஸ் ஏஞ்சலஸ் கவுண்டிலேயே ஒன் ஆஃப் தி டாப் அட்ராக்ஷன்னா இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இருக்கிற சாண்டா மோனிகா பியர் தாங்க. இந்த லொக்கேஷனே அவ்வளோ அழகாக இருக்குல்ல. இன்னைக்கு வெதர் கூட லைட்டாக சில்லுன்னு பயங்கர விண்டியாக இருக்குது. இது தாங்க லூஃப் இப்பட்ராம் ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க். இதுக்குள்ளேயும் நம்ம போக வேண்டி இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் உள்ளே போயிட்டு அப்புறமா இங்கே வரலாம். இங்கே ஃப்ரூட் காட்டுமே அங்கங்கே வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரியே மேலே சில்லி பவுடர்லாம் போட்டு கொடுக்குறாங்க. டிஃப்ரெண்ட்டாக அதில் தேங்காவும் போட்டு கொடுக்குறாங்க. மாங்காய், தேங்காய், பைனாப்பிள்னு எல்லாத்துக்குமே அந்த சில்லி பவுடரை வச்சு சாப்பிட்டா கேட்கவா வேணும். இங்க பாத்தீங்களா, நம்ம ஊர் பாய் மாதிரியே இருக்குல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் இங்க நிறைய இருக்கு. பீச் நீட்ஸ் எல்லாமே இங்க கிடைக்குது. பீச் மேட், சர்ஃப் போர்ட், ஹேட், ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரிலாம். இந்த பியர்ல நேம் ஆர்ட் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு டிசைன் வச்சிருக்காங்க. பெர் லெட்டருக்கு $1 சார்ஜ் பண்றாங்க. அந்த ஷீட்டை ஃப்ரேம் பண்ணியும் வாங்கிக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா $10. நாங்களும் மேக்கோ நேம்ல பெயிண்ட் பண்ணி அந்த ஷீட் மட்டும் வாங்கிக்கிட்டோம்.
பீச்ல மோஸ்ட்லி எல்லா அட்ராக்ஷன் பாயிண்ட்லயுமே இந்த சொவெனியர் ஷாப் வச்சிருப்பாங்க. அந்த அட்ராக்ஷனுக்கு ரிலேட்டடான தீம்ல எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும். லைக் ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ், ட்ரெஸ்ஸஸ், கீ செயின்ஸ் இந்த மாதிரிலாம். நாங்களும் எங்க போனாலும் மறக்காம ஒண்ணு வாங்கிடுவோம். இங்க எல்லாமே பீச் தீம்ல வச்சிருக்காங்க. எதை எடுக்கன்னே தெரியல. இதுவா? அதுவா? அப்படின்னு யோசிச்சு கடைசியா ஒண்ணு எடுத்துட்டோம். இங்க பாத்தீங்களா சங்கு. இது ஒவ்வொன்னுமே $6ன்னு விக்கிறாங்க. இந்த சங்கு இருக்குல்ல, இத காதுல வச்சு கேட்டா அந்த கடல், அலை, சவுண்ட்லாம் கேட்கும்னு சொல்லுவாங்க. அதான் மேக்கோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கேக்குதான்னு கேட்டா பொசுக்குன்னு இல்லன்னு சொல்லிட்டா. இதுதாங்க ஹிஸ்டாரிக் ரூட் 66 ஹைவே என்சைன். ரூட் 66ங்கிறது யுஎஸ்லயே ஒன் ஆஃப் தி ஓல்ட் அண்ட் ரொம்பவே ஃபேமஸான ஹைவே. இந்த ஹைவே சிகாகோல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3000 மைல் தள்ளி இங்க இருக்கிற சாண்டா மோனிகால தான் முடியுது. அதோட அடையாளமா தான் இந்த சைனை வச்சிருக்காங்க. ஸோ இங்க வர்ற எல்லாருமே இந்த இடத்துல நின்று ஒரு பிக்சர் எடுத்துட்டு தான் போறாங்க. நாங்களும் தான். இந்த பியரோட மெயின் அட்ராக்ஷனே இந்த பேசிஃபிக் பார்க்கு தாங்க. ஸோ கிட்ஸ்லேருந்து எல்லா ஏஜ் குரூப்புக்குமே உள்ள ரைட்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே தெரியுதுல்ல ஃபெரிஸ் வீல், அதுதான் இந்த வேர்ல்ட்லேயே சோலார் எனர்ஜியில் ரன் பண்ணுற ஒரே வீல். ஸோ உள்ள என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்மளும் போய் பார்க்கலாம். பார்க் உள்ள என்டர் ஆனதுமே ரைட்ஸ் அண்ட் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நிறைய வச்சிருக்காங்க. ரோலர் கோஸ்டர், பாசிபிக் பிளஞ்ச், ஃபெரிஸ் வீல் தவிர கிட்ஸ் ஸ்பெசிஃபிக் ரைட்ஸுமே வச்சிருக்காங்க. நாங்க பாசிபிக் பிளஞ்ச் அண்ட் ஃபெரிஸ் வீல் மட்டும் ட்ரை பண்ணோம்.
செம்ம டயர்ட் ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறமா டைம் வேறு 3 o'clock ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே வெஜ் ஆப்ஷன்ஸ் வேறு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அப்புறமா தேடி கண்டுபிடிச்சி பியா பர்கர்னு ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்துட்டோம். இங்கே ஃப்ரைஸும் 2 வெஜ் பர்கரும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லஞ்ச் முடிச்சுட்டு வெளியில வந்தா எங்க எல்லாருக்குமே ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ். என்னன்னா ஸ்பைடர்மேன் பார்த்தோங்க. மேக்கோ ஒரே குஷி ஆயிட்டான். அப்புறம் அவரே சில பல போஸ்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்க நாங்களும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இப்போதைக்கு முடியுது. ஆனா இன்னும் முடியல. ஸோ இணைந்திருங்கள். மீண்டும் இணைவோம்.